பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யோவேல் 2வது அதிகாரம் 1வது வசனம். சியோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த நாளில் தந்த வசனத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். சியோனிலே எக்காளம் ஊதுங்கள், கர்த்தருடைய வருகையின் நாள் சமீபத்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கர்த்தருடைய வருகை இருக்கலாம். காரணம், நம்முடைய தேசத்திலே நாம் அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகள் ஒருபுறம், இன்னொரு பக்கம் வியாதியினுடைய அடிமைத்தனம் ஒருபுறம், குடி போதையின் மதுபானத்துடைய அமளி ஒருபுறம். அன்புக்குரியவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் இந்த காரியத்திற்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அருமையான வசனம் பார்த்துக்கோங்க. ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. சிலர் சொல்லிட்டு இருக்காங்க, இன்று வருவார்னு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் இன்னும் மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர் அண்டையிலே சேர வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் காணப்படுகிறது. ஆனபடியினாலே அவர் தாமதிக்கிறார் என்று, அவர் வரமாட்டார் என்ற அர்த்தமில்லை. கண்டிப்பாக இந்த வசனத்தின் இந்த வேத புத்தகத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் உள்ளது. அது ஒவ்வொரு நாளும் வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அன்புக்குரியவர்களே, அதே யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் நம்முடைய காலங்களை எடுத்து நாம் இந்த நாட்களிலே எக்கால சத்தத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். காரணம், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். எச்சரிப்பின் சப்தம் என்பது நாம் விழிப்புள்ளவர்களாய், நாம் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், காத்திருந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபிப்பதற்கு நாம் எச்சரிப்புள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். காரணம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வானத்தில் எக்கால சத்தம் தொனிக்கலாம். காத்திருப்பவர்கள் மாத்திரம் அவரோடு கூட பறந்து செல்ல முடியும். நாம் உயிரோடு இருக்கும் நாமும் நாம் எக்கால சப்தம் கேட்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட்டு இருக்க வேண்டும். இன்றைக்கும் நாம் யோசிக்க வேண்டும், கர்த்தாவே, நான் என்னுடைய பாதையிலே, கர்த்தர் என்னை நடத்துகிற வழியிலே நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? இல்லை என்றால் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. காரணம், கர்த்தருடைய நாள் சமீபமாயிற்று. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். தம்முடையவர்களை சேர்க்கும்படியா வானமேகத்தினூடே வரும்போது நானும் நீங்களும் சேர்க்கப்பட வேண்டுமானால் காத்திருக்க வேண்டும். நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் சுதந்திர தினத்தை இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் மிக முக்கியமான ஒரு வசனம், கர்த்தருடைய கிருபையின்படியா நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? தேசத்திற்காய் ஜெபிக்க நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடமையாய் காணப்படுகிறது. ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் தாமே தேசத்தின் அடிமைத்தனங்களிலிருந்து நம்மளை விடுவித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you all.